சரியா பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 நாள்ல தேர்தல் நடக்க போகுது. ஏப்ரல் 23ஆம் தேதி. அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க அத்தனை பேருமே கண்டிப்பா வாக்கு செலுத்தணும். இது என்னுடைய வேண்டுகோள். யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறது உங்களுடைய உரிமை. ஆனா நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்தணுங்கிறது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை அதை விட முக்கியமான கடமை முதல்ல வாக்கு செலுத்தணும். ஒவ்வொரு மனிதருக்கும் இங்க வாக்கு ரொம்ப இயல்பா கிடைச்சிடல. பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு வாக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாக்கை நம்மளுடைய தலைவரத்தை தீர்மானிக்க போற அந்த வாக்கை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஊரு, நம்ம மாநிலம் மொத்த பேருடைய வாக்கும், நம்ம அத்தனை பேருடைய நலனையும், நம்ம ஒற்ற வாக்கும், நம்ம அத்தனை பேரோட வாக்கும் தான் தீர்மானிக்க போகுது. அந்த வாக்கை கண்டிப்பா அத்தனை பேரும் செலுத்துங்க. இந்த முறை எல்லாருமே சொல்றாங்க 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா ஒரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி, இன்னொரு பக்கம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுறதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சோம் அந்த நாம் தமிழர் கட்சி. இந்த 4 கட்சியில யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க அப்படிங்கிறது தான். இந்த 4 கட்சியில இந்த பேரூராட்சியில பெரும்பாலும் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி பெரும்பான்மையா இருக்கிறதுனால நான் அறிஞ்ச வரைக்கும் மக்கள் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில தான் இருப்பீங்க, இருக்கணும். பாஜகவை எதிர்க்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டு கட்சிகளுடைய முதல் வேலை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வந்துருச்சான்னா அதையும் நான் ஏத்துக்கிறேன். வரல, அதவ இன்னைக்கு வரல. திமுகவை ஆரம்பிச்ச பேரறிஞர் அண்ணா இருக்காருல்ல, அவரு காலத்திலே அவர் சொல்லிட்டாரு, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. நான் 3 ரூபா கொடுத்தா அவன் 1 ரூபா தரான், 1 ரூபா கொடுத்தவனுக்கு 3 ரூபா தரான். அப்ப இந்த நாட்டுல எங்களை வஞ்சித்துக்கிட்டே இருக்கீங்க. திராவிட நாடுன்னு எங்களை தனியா விடுங்க. டெல்லி எங்களை வஞ்சிக்குதுன்னு இன்னைக்கு சொல்லலங்க, 1960களிலே சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் அதுக்கப்புறமும் மத்திய அமைச்சரவையில 18 ஆண்டுக்கு மேல ஸ்டாலின் வந்து திமுக தலைமையான கட்சிகள், கருணாநிதி தலைமையிலான அந்த திமுக 18 ஆண்டு மத்திய அமைச்சரவையில இருந்துச்சு. என்ன எதுக்காக இருந்தீங்க? அப்படி என்ன தமிழ்நாட்டோட உரிமையை வாங்கிட்டீங்க? கச்சத்தீவை மீட்டுட்டீங்களா? இல்ல எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அம்மையார் வந்து கல்வியை வந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனாங்க, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்களா? அதை கொண்டுட்டு வந்திருந்தா இன்னைக்கு நீட்டு பிரச்சனையே இல்லையே. அப்படி ஏதாவது தமிழ்நாட்டோட உரிமையை வாங்கிட்டீங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த திமுக இன்னைக்கு வரைக்கும் பாஜகவை காட்டுறது. பாஜகங்கிற பூச்சாண்டி, பாஜக வந்துரும், பாஜக வந்துரும், பாஜக வந்துரும். தமிழ்நாட்டுல நான் வெளிப்படையா சொல்றேன், பாஜகவை வளர்த்து விடுறதே திமுக தாங்க. இவன் யோக்கியமா இருந்தா அவன் ஏன் வளர போறான்? ஒரு உண்மையா இந்த இடத்துல சொல்லிட்டு போறேன், தமிழ்நாட்டுல ஒரு படி பாஜக வளர்ந்துருச்சானா தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ஒரு படி வளர்ந்துருச்சு. அது வளர்றத விரும்புற முதல் கட்சி தமிழ்நாட்டுல திமுக. ஏன்னா அவன் வளர்ந்தாதான் அவனை காட்டியே தான் ஆட்சியில் இருக்க முடியல. அவன் இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல் எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா திமுக 5 வருஷம் ஆளும். இது சரியில்லைன்னு தெரிஞ்சவொடனே அதிமுகவுக்கு போட்டுருவாங்க மக்கள், அதிமுக சரியில்லைன்னா திமுகவுக்கு போடுவாங்க. இப்படிதான் தமிழ்நாட்டு அரசியலே இருந்துச்சு. ஆனா அத திமுக விரும்பல. திமுக என்ன விரும்புதுன்னா கடைசி வரைக்கும் நானே ஆட்சியில் இருக்கணும். அப்ப நானே ஆட்சியில் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த திமுக பிடிக்கலன்னா அதிமுக பக்கமே எவனும் போகக்கூடாது. அதுக்கு ஒரே வழி பாஜக வந்துடும். ஒரு பெரிய ஆள் வராண்டா, உங்க எல்லாரும் இந்த சின்ன பிள்ளைய சோறு விட்டு போது சொல்லுவோம்ல, அங்க பாரு அவரு வர்றது, கருப்பு வருது, பேய் வருது, ஒழுங்கா சாப்பிட்டு அப்படிங்கல. அதே மாதிரி இப்ப திமுக பாஜக வருது, பாஜக வருது. நான் இந்த இடத்துல சொல்றேன், பாஜக எங்க வருது? பாஜக என்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரும்?
ஒரு காலமும் வராது. தமிழ்நாட்டு மக்கள், இங்க கட்சி வேற, தமிழ்நாட்டு மக்கள் இந்த மதத்தால இந்த சாதியால பிரிக்கிறத ஒரு காலமும் ஏற்க மாட்டாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல மத அரசியல் செய்யறவனுக்கு செருப்படியா விழுவுமே தவிர ஓட்டெல்லாம் விழாது. அதுதான் அண்ணன் சீமான் வெளிப்படையா சொல்லிட்டாரு, நான் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கடா பாஜக வருங்க, நாம் தமிழக கட்சியில ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக ஒண்ணு உள்ள வரவே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நேருக்கு நேர் எதிர்க்கிறோம். இந்த பாஜக கொண்டுகிட்டு வந்த அத்தனை திட்டங்களை எதிர்த்த ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அது ஆதாரபூர்வமா நாங்க காட்டுவோம். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் நமக்கு எதிராக கொண்டுகிட்டு வந்தாங்க. அத இன்னைக்கு இந்த ரெட்டலைன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி தான் ஆதரிச்சது சிஏஏ. அவன் ஆதரிக்கலன்னா தமிழ்நாட்டில் சிஏஏ வந்திருக்காது. அதை மீறி இன்னொன்று கொண்டு வராங்க, என்ஐஏன்னு. என்ஐஏவை நாடாளுமன்றத்தில் உள்ள ஆதரிச்சு வாக்கு செலுத்துறது திமுக. இத திமுக ஆதரிக்கிற யாராவது ஒருத்தர் மறுத்து சொல்லுங்க, என்ஐஏவை திமுக ஆதரிச்சு வாக்கு செலுத்தல அப்படின்னு சொல்லுங்க. நாடாளுமன்றத்துல அந்த என்ஐஏவை கொண்டுகிட்டு வரும்போது அமித்ஷா வெளிப்படையா சொன்னாரு, இது இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானது அப்படிங்கிறது. அத்தனை பேருக்கும் தெரியும் அது இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானது என்ஐஏன்னு. ஆனா அதை ஆதரிச்சு உள்ள வாக்கு செலுத்திட்டு வெளியில வந்து மாட்டிக்கிட்ட உடனே நம்ம பெரம்பலூரோட ஒரு மண்ணின் மைந்தன் ஒருத்தர் இருப்பாரு, ஆராசா, அவர் வந்து சொல்றாரு, எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை அதுல இருக்குன்னு தெரியாது அப்படின்னு. நீ எல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ள ஆதரிச்சு வாக்கு செலுத்தும் போது நீ யோசிச்சிருக்கணும், அது நமக்கு ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி அது நமக்கானதா நமக்கு எதிரானதான யோசிச்சு கூட வாக்கு செலுத்த பக்கத்தை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை இங்க இருந்து மறுபடியும் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் எதிர்த்து பேசினதுக்காக தேச துரோக வழக்கு பாயப்பட்டது அண்ணன் சீமான் மேல மட்டும்தான். அதே போல என்ஐஏவை எதிர்த்து மாவட்டந்தோறும் போராட்டத்தை இறங்கினது அண்ணன் சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கேரளா பயணிச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான படத்தை எடுத்தப்ப தமிழ்நாட்டில் அதை ஓட விடக்கூடாது, அந்த படத்துக்கு எதிரான ஒரு பெரிய எதிர்ப்பை பதிவு செஞ்சது அண்ணன் சீமான் தான். இது போல இந்த லப்பவெளிக்காட்டில் நடந்த ஒரு கோவில் பிரச்சனையில கூட அண்ணன் சீமான் தான் நியாயத்தின் பக்கம் நின்று பேசினார். அப்படி எல்லா இடத்துலையும் நியாயத்தின் பக்கம் நின்று, நியாயம் இஸ்லாமிய சகோதரர்கள் பக்கம் நின்றுச்சு, இஸ்லாமிய சகோதரர்கள் பக்கம் நியாயம் இருந்ததுனால அண்ணன் சீமான் அந்த நியாயத்தின் பக்கம் நின்று உறுதியா இருந்தாரு, உறுதியா பேசினாரு. ஆனா அவருக்கு வாக்கு செலுத்துறான், அவரை பாஜக பி டீம்ன்றது. இவனுக்கு என்ன தெரியுமில்ல, யாரு வந்தாலும் பாஜக பி டீம். அப்ப இதே நான் இந்த இடத்துல ஒண்ணு கேட்கிறேன், கமலஹாசன் தனியா நின்னப்ப இதே திமுக காரங்க கமலஹாசனையும் பாஜக பி டீம் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த பி டீம் கமலஹாசன் எங்க இருக்காரு, அதே திருப்பி திமுக தான் இருக்கு. இப்ப சொல்லு, கமலஹாசன் பி டீமா இல்லையா, பாஜக பி டீமா இல்லையா? அப்ப பி டீம்னு நீ தான் சொன்ன, அந்த கமலஹாசனை இன்னைக்கு நீ சேர்த்துக்கிட்ட, அப்ப நீ தானே மெயின் டீம், பாஜக மெயின் டீமே நீ தானே. அப்ப இந்த பி டீம் சி டீம் எல்லாம் கிடையாதுங்க. அவனுக்கு தேவை யாராவது உண்மையா வந்து நிக்கிறான், திமுக வாக்க நாலு வாக்க பிரிக்கிறானா அவன் பாஜக பி டீம்னு சொல்லிட்டு இருந்தோம். இவன் தான் பாஜக எதிர்க்கிறவன். ஆனா இவன் பாஜக எதிர்த்தானான்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவிலேயே பாஜகவை வளர்த்ததே இந்த திமுக தான். இந்தியாவுல 1998, 99 நம்ம கோவையில குண்டு வெடிப்பு நடக்குது. அப்ப வாஜ்பாய் அரச ஜெயலலிதா அம்மா ஆதரவுல தான் வாஜ்பாய் அரசு நடக்குது. ஜெயலலிதா அம்மா அந்த ஆதரவை வாபஸ் வாங்கினவனே வாஜ்பாய் அரசு கவிழ்ந்து, அந்த கவிழ்ந்த ஆட்சிய தன்னோட ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவை கொடுத்து 5 வருஷம் இந்தியாவிலேயே முதல்ல பாஜகவை 5 வருஷம் முழுமையா ஆள வச்சது நம்ம திமுக தான், நம்ம ஐயா கருணாநிதி தான்.
அதுக்கு ஒரு உருட்டு உருட்டினாரு, ரைட் பர்சன் ராங் பார்ட்டி. யாரு? வாஜ்பாய். எனக்கு ஒண்ணு புரியலங்க, நல்லவன் எப்படிங்க கெட்டவன் கூட்டத்துல இருப்பான்? ஒரு நல்லவன் கெட்டவன் கூட்டத்துல இருந்துட்டான், ஆனா அந்த கெட்டவன் கூட்டத்துக்கே அவனும் தலைகணும். இப்படி ஒரு கேவலமான ஒரு வார்த்தைய இந்த உலகத்திலே எவ்வளவு சொல்ல முடியாது. எங்க ஐயா கருணாநிதி மட்டும் தான் சொல்லுவார், ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு. அந்த வார்த்தை நீ ஒரு வார்த்தை சொன்ன பாரு, அதுலயே நீ எவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட தமிழ்நாட்டுல அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ எம்பி கூட பாஜக கிடையாது. முதல்ல கோயம்புத்தூர்ல இவர் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியும்ல? பாபர் மசூதி எல்லாம் இடிச்சதுக்கு அப்புறம் தான் கருணாநிதி போய் ஆதரவு தெரிவிச்சாரு. பாபர் மசூதி நிகழ்வு நடந்துருச்சு, கோவை குண்டு வெடிப்பு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல நடந்த தமிழ்நாட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கோயம்புத்தூர்ல இன்னைக்கு எல்லாரும் ஒருத்தர் இறந்து போனவனே எல்லாரும் எழுதாங்களே, ஐயா நல்லகண்ணு, ஐயா நல்லகண்ண. இப்படி கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நடந்துருச்சு, மக்கள் செத்துட்டாங்க. அதனால இந்த அங்க இருந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மேல பொய்ய அள்ளி போட்டு அந்த கோவை குண்டு வெடிப்புக்கு சம்பந்தம் இல்லாத அத்தனை பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அன்னைக்கு கொஞ்சம் நல்ல எண்ணத்தோட இருந்த கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து இந்த பாஜகவுக்கு எதிராக நம்ம ஐயா நல்லகண்ணுவை நிறுத்துவோன்னு தேர்தல் அரசியலே இல்லாத ஐயா நல்லகண்ணுவை மனித புனிதரை கோயம்புத்தூர்ல நிறுத்துறாங்க. அவரை எதிர்த்து சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு புறம்போக்கு பையன், அவனுக்கு அரசியலும் தெரியாது, நல்ல எண்ணமும் கிடையாது, பாஜகவுல இருக்கான். அந்த சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிச்சது கருணாநிதி தலைமையிலான திமுக. ஆதரிச்சு மனித புனிதரான நல்லகண்ணை தோற்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வச்சது கருணாநிதி தலைமையிலான திமுக. ஒரு வார்டு மெம்பருக்கு நின்னா கூட 10 ஓட்டு வாங்க துப்பில்லாத எச் ராஜாவை காரைக்குடியில எம்எல்ஏ ஆக்குறது யாரு? இதே திமுக. ஆனா இவன் சொல்றான், ஊர்ல இருக்க எல்லா பையனையும் பாஜக டீம் தமிழ்நாட்டுல உள்ள பூந்துரும், தமிழ்நாட்டுல உள்ள பூந்துரும். தமிழ்நாட்டுல இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 5 வருஷம் அவங்களை ஆட வச்சது நீ, அதிகாரத்தை கொடுத்து அவனை வளர்த்து விட்டது நீ. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல அவனை முதல்ல எம்பி ஆக்கினது நீ, எம்எல்ஏ ஆக்கினது நீ. எம்எல்ஏ எம்பி வந்தவனே அவன் பின்னாடி பணம் வருது, பதவி இருக்குன்னு 10 பேர் சுத்த ஆரம்பிச்சான். தமிழ்நாட்டுல பிஜேபி அப்பதான் வளர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு அத்தனை காரணம் திருட்டு திமுக, அதே கருணாநிதி தலைமையிலான திமுக. அதை விட எச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு நடுவுல நடந்ததுதான் குஜராத் படுகொலை. அத்தனை இஸ்லாமியர்களை கொண்டாங்க, அவ்வளவு அயோக்கியத்தை பண்ணாங்க. இந்தியாவோட கருப்பு தினமா சொல்லப்படுற குஜராத் படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் எச் ராஜாவெல்லாம் எம்எல்ஏ தன்னுடைய ஆதரவுகளை நிறுத்தி எம்எல்ஏ ஆக்கிறாரு கருணாநிதி. ஆனா இவங்க சொல்றாங்க நம்மள பாஜக பீட்டிங், நம்ம இங்க தமிழ்நாட்டுல பாஜக உள்ள பூந்துரும் அப்படின்ட்டு. இப்படி எந்த அரசு அவன் என்ன நம்புறான்? ஏன் இதெல்லாம் சொல்றான்னு நினைக்கிறீங்க? இந்த வரலாறுலாம் இன்னைக்கு இருக்கிற எங்க அப்பாவுக்கும் எங்க பெரியப்பாவுக்கும் தெரியாது, என் மக்களுக்கு தெரியாது. அதனால நம்ம இன்னைக்கு என்ன வேணா அடிச்சு விடலாம் அப்படின்னு அவன் நம்புறான். சரி, இன்னைக்காவது பாஜக உண்மையா இருக்கிறியா? அதுவும் கிடையாது. மோடி வந்து வெள்ள கூட பிடிக்காது. அதை தாண்டி இந்த 5 வருஷத்துலதான் RSS அதிக நிகழ்ச்சிகளை தமிழ்நாட்டுல நடத்துறது, அதிக ஊர்வலங்கள் நடத்துறது இங்கதான். அதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? இதே ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஏன் கொடுக்குறான்? ஏன்னா அதுதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல பாஜக வளரணும். திமுகவுக்கு ஒண்ணு தெரியும், தமிழ்நாட்டுல ஒரு காலமும் பாஜகவால ஆட்சியை பிடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அப்படி, ஒரு காலமும் பாஜகவால ஆட்சியை பிடிக்க முடியாது. அதனால அவனை ஆனா வளர்த்து விட்டாதான் அவனை காட்டியே நான் எல்லா ஓட்டையும் வாங்க முடியும். இதுதான் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுடைய